ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கு வித் சகாய் மாரியில் அவுல் பர்பி செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலாம் வாங்க. ஈஸியாக இருக்குது. அவுல் இது ஒரு கப்பு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்துக்கோங்க. இது போல் இந்த அளவு எடுத்துக்கோங்க. வெல்லம் ஒரு காவாசி. உங்களுக்கு எவ்வளோ சுகர் இனிப்பு தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நடக்கலை பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 4 ஏலக்காய். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதே போல் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் நெய் நல்லா சூடானது. இந்த அவுளை இதில் வறுக்கணும். அவுளை லேசாக வறுத்த போது ரொம்ப வறுக்க வேண்டும். இது மாதிரி வறுத்துட்டு இந்த கடலையும் நடக்கலை பருப்பையும் முந்திரி பருப்பு ஏலக்காய் இது கூட போட்டுருங்க. போட்டு இது கூட ஒரு வணக்கி அவ்வளோ கூட இதளவு ஆன போது ரொம்ப வறுக்க வேண்டாம். இது சூடானதுக்கப்புறம் மிக்சியில் பொடிக்கணும். திரும்ப அதே ஃபேன் வச்சு நீங்கள் இந்த மண்டை வெள்ளத்தை கொஞ்சம் பாவு ரொம்ப காய்ச்சக்கூடாது. நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன், அந்த அளவு காய்ச்சலாம். இது தண்ணி ஊற்றிக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி காய்ச்சினா போதும். நீங்கள் ரொம்ப காய்ச்ச வேண்டாம். இது பொடிச்சது குறைந்தையாக பொடிக்கணும், ரொம்ப நைஸாக பொடிக்கக்கூடாது. இதுபோல் பொடிச்சு இதில் கொட்டிக்கணும். கொட்டி இந்த பாவு கூட இது நல்லா இலக்கணும். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி ஒரு இலக்கணும். கொஞ்சம் தேங்காய் பூ ஒரு 4 ஸ்பூனு சேர்த்திக்கிங்க. லாஸ்ட்டாக சேர்த்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றணும். இது மாதிரி பண்ணிக்கோங்க. இலக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஆற வைப்போம். ஆற வச்சு கட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இது மாதிரி பிளேட்டில் ஒரு நெய் இல்லாட்டி நீங்கள் எண்ணெயாக தடவினா போது தடவிட்டு இதை எடுத்து இதில் போட்டு ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் கட் பண்ணணும். இதுபோல் நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி பீஸாக எடுத்து நீங்கள் ஒன்றா அப்படியே வச்சுக்கலாம். இது நல்லா ஹெல்த்தியான ஸ்வீட்டு, நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. நல்லா குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு விடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது உருண்டையாகவும் பண்ணிக்கலாம், பர்பியாகவும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடியாகி இது நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.